தமிழகத்தில் கெயில் எரிவாயு திட்டத்தை செயல்படுத்த உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. கெயில் நிறுவனம் எரிவாயு குழாய்களை பதிப்பதற்கு எதிராக தமிழக அரசு தொடுத்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. விளைநிலங்கள் வழியாக எரிவாயு குழாய்களை பதிக்க எந்த தடையும் இல்லை என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் எரிவாயு குழாய் பதிக்கும் பாதையை மாற்ற தமிழக அரசுக்கு எந்த உரிமையும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கெயில் எரிவாயு திட்டம் வரையறுக்கப்பட்ட போதே தமிழக அரசு எதிர்க்காதது ஏன் என்றும் நீதிபதிகள் வினவினர். இத்திட்டத்திற்கு எதிராக விவசாயிகள் நடத்திய போராட்டத்திற்கு பிறகு வாக்கு வங்கியை கருத்தில் கொண்டு தமிழக அரசு செயல்படுகிறதா என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பினர். எரிவாயு குழாய் பதிக்கப்படும் விளைநிலங்களில் தற்போதைய சந்தை விலையை கருத்தில் கொண்டு விவசாயிகளுக்கு 40% இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது. உச்சநீதிமன்றம் தற்போது அனுமதி அளித்திருக்கும் நிலையில் ஏற்கனவே திட்டமிட்டபடி தமிழகத்தின் கோவை, திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி வழியாக பெங்களூரு வரை 871 கிலோமீட்டர் தூரத்திற்கு குழாய் பதிக்கும் பணிகள் மீண்டும் தொடங்கப்பட இருக்கின்றன. இதுகுறித்து அந்த வழித்தடங்களில் இருக்கும் விவசாயிகள் என்ன சொல்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். எங்களை காப்பாற்றுவதற்காக இந்த அரசாங்கம் உடனடியாக மேல்முறையீடு செய்து இந்த சூழ்நிலை மாற்றி கொடுக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் நாங்கள் எல்லாம் வாழவே முடியாது. எங்கள் விவசாய நிலத்தை காப்பாற்ற முடியாது. ஆடு கோழி குஞ்சு கூட காப்பாற்ற முடியல. நாங்கள் எப்படி ஐயா வாழ்றது? ஆந்திராவில் இது போன்ற கெயில் நிறுவனம் அமைத்த எரிவாயு குழாய் தொடர்ந்து 2 இடங்களில் வெடித்து பெருத்த பொருட்சேதத்தையும் உயிர் சேதத்தையும் ஏற்படுத்தி இன்றைக்கு அந்த பகுதி மக்கள் பதற்றத்துக்குள்ளாயிருக்கிறார்கள். அது போன்ற ஒரு நிலை எங்களுக்கு வந்துவிடும் என்று அச்சப்படுகிறோம். விவசாயிகள் விளைநிலங்கள் இடையிலே பைப் லைன் போட்டால் 40% இழப்பு தரதாக உச்சநீதிமன்றம் கருத்து சொல்லியிருக்கிறது. ஆனால் அது தற்காலிகமாக எங்களுக்கு அமௌண்ட் அதிகப்படுத்தி காட்டுற மாதிரி தெரியுது. ஆனால் நாளடைவில் பைப் லைன் போட்டால் கெயிலோட சட்டத்திட்டங்கள் அடிப்படையில் நாங்கள் கண்டிப்பாக விவசாயம் பண்ணவே முடியாது. அதனால் எங்களுக்கு மிகுந்த தலைமுறையை மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தும். குழாய் பதிக்கப்படுகின்ற நிலத்தை ஆணிவேர் உள்ள பயிர்களோ மரங்களோ வைக்கக்கூடாது என்று தடை விதித்துள்ளார்கள். இந்த நிலத்தை கடக்கக்கூடாது என்று தடை விதித்துள்ளார்கள். இந்த பகுதியிலே வேறு ஏதாவது விபத்து ஏற்பட்டாலோ அசம்பாவிதம் ஏற்பட்டாலோ முதல் குற்றவாளியாக விவசாயிகள் அந்த நிலத்துக்கு சம்பந்தப்பட்டவர்களையே சேர்ப்பதற்காக இந்த குழாய் பதிக்கும் இந்த சட்டத்திலே அவர்கள் சரத்து வைத்திருக்கின்ற காரணத்தினாலே ஒட்டுமொத்தமாக இது விவசாயிகளுக்கு எதிரானது. விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு தமிழக அரசு சட்ட ரீதியான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்று அரசியல் தலைவர்கள் வலியுறுத்தியிருக்கின்றனர். பிஎம்பி சட்டப்படி கிராஸ் கண்ட்ரி பைப் லைன் போடலாம், பட்டா நிலத்தில் போடுறதுக்கு எங்களுக்கு சட்டத்தில் இடம் இருக்குதுன்னு கெயில் பிடிவாதமாக சொல்லுது. விவசாயிகள் தரப்பில் என்ன சொல்கிறோம்? ஹைவேல நிறைய இடம் இருக்குது, அங்கே போடுங்க. இப்போ அந்த ஹைவேல போட முடியாத இடத்துல பட்டா நிலத்தில் போடலாம், அது விவசாயிகளை ஒத்துழைக்க தயார்னு நாங்கள் சொல்கிறோம். ஆனால் கெயில் பிடிவாதமாக நாங்கள் பட்டா நிலத்தில் தான் போடுவோம், அரசு புறம்போக்கு நிலத்தில் போட மாட்டோம் அப்படிங்கிற ஒரே ஒரு பிடிவாதம் தான் அவங்ககிட்ட இருந்துகிட்ருக்குது. 3 அடி ஆழத்தில் நாங்கள் புதைக்கிறோம் ஐயா, அதுக்கு மேலே நீங்கள் பயிர்படுறதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இதனால் ஒன்றும் சுற்றுச்சூழலுக்கு பாதகம் கிடையாது, உன்னுடைய விளைநிலத்துக்கு பாதகம் கிடையாது அப்படின்னு பரவலாக சொல்லி பார்த்தாங்க. என்னவோ தெரியல, விவசாயிங்களுக்கு அதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவித்து நீங்கள் சாலைகள் வழியாக எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னாங்க. அது எவ்வளோ சொத்து? இப்போவே 3400 கோடி ரூபாய்கள் இந்த தென் மாநிலங்களுக்கு குழாய் மூலம் போடுறதுக்காக ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. நீங்கள் இன்னொரு 50 விழுக்காடு நீங்கள் அதிகம் லெங்க் ஆகுதுன்னு வச்சுங்களேன், அந்த காஸ்ட் 5000 கோடி தாண்டி போகும்.